ஆமாமா ஜென்மம் ஆமா ஜென்மம் ஜென்ம ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும் கண்ணே நான் காணும் ஆகாய நீயாகணும் போயிட்டு கேட்குறேன் இதை குறிக்கிறீங்களா அதை குறிக்கிறீங்களா அது ஆளுக்கு தலை சுத்துது ஸோ வல்லகாரன் தமிழ் பேசுறது ஐயோ ஐயோ என்ன நாடு எங்கே இல்லை ஐயோ அப்போ போங்க 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 சும்மா கொண்டு போங்க காசு கேட்குறேன் இல்லை சும்மா கொண்டு போங்க சும்மா கொண்டு போங்க அவன் காசு நம்ம கல்யாணம் பாட்டு என்ன தெரியுமா ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூதாதே கண்ணில் என்ன சோகம் தோற மாதிரி எங்கட ஆக்கள் சொல்லுவாங்க நல்லா கொஞ்சம் காசு செலவழிக்கக்கூடிய அவன் வெள்ளக்காரன்டாண்டு அதே இப்போ எங்கட ஆக்கள் வந்து திருமணம் செய்தா ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று சொல்லி வாழணும்னு சொல்லி தான் இருப்பாங்க. ஆமாம். இப்போ எங்கட பார்வையில் வந்து வெள்ளக்காரர் வந்து ஒரு நாளைக்கு கொண்ட வச்சிருந்துட்டு போயிடுவாங்கன்றதுதான் பார்வை. காதல் காதலிக்கிறேன் சரியான பாசம். அதுக்காக அந்த மொழியை வந்து கற்றுக்கொண்டீங்க. ஓம் ஓம் தாலி கட்டி மோதிரம் சூனா லூனா அவர் பேர் சுபலக்ஷ்மி அப்புறம் நான் சூன மோதிரம் வச்சுக்கிறேன் சூன மோதிரம் வச்சுக்கிறேன் நான் எழுத்து மோதிரம். இல்லை தமிழ் பொம்பளைகளால் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு ஆமாம் சம்சாரம் ஒரு மின்சாரம் சம்சாரம் ஒரு மின்சாரம் அது என்னண்டு உங்களோட மொழியை விட்டு மனைவியோட மொழிக்கு முழுமையாக அவரோட கலாச்சாரம் பழக்க வழக்கம் எல்லாத்துக்குமே முழுமையாக வந்து மாறிட்டீங்களே. நம்ம ஊர் எப்படி தூங்குறேன்னு தெரியுமா ஷோர்ட்ஸை போட்டு பேனியம் போட்டு தூங்குறேன். நான் இங்கே வந்து எப்படி தூங்குறேன்னு தெரியுமா உங்க மாதிரி லுங்கி கட்டி அப்புறம் நாங்கள் தூங்குறேன் பாயை போட்டு சரி சரம் கட்டி தான் படுக்கிறோம். சாரம் கட்டி நாங்கள் நாளைக்கு நாங்கள் கோயிலில் போகிறோம் தானே வெஷ்டி தான் கட்டணும். என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு வெள்ளக்காரரை முதல் என்னுடைய சேனலில் வந்து ஒரு வெள்ளக்காரரை வந்து இன்டர்வியூ பண்ண போகிறேன். இதுதான் அவரை வந்து நேர்காணல் செய்கிறது. அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சு வந்திருக்கிறார். காந்தன் என்று சொல்லக்கூடிய அண்ணா லண்டன்ல இருந்து காந்தன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்திருக்கிறார். அவரோட வந்து இவர் வந்திருக்கிறாரு. என்ன எப்படி காந்தண்ணா என்ன மாதிரி எப்படி போகுது வாழ்க்கை? இவர் வந்து 15 வருஷத்துக்கு முதலே இங்கே நாட்டுக்கு வந்த பிறகு இங்கே உள்ள தமிழ் கீழே தான் மறிவண்ணவன் சொல்லி தமிழ் கீழே மறிவண்டி அவருக்கு 3 குழந்தைகளோட அங்கே லண்டனில் வசித்து கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் வீடு கட்டி தான் ரிட்டையர்மெண்ட் வந்து அதாவது பென்ஷன் எடுக்கிற டைமில் இங்கே வந்து செட்டில் ஆகணும். இப்போ வீடு கட்டுறதுக்கு இப்போ என்னோட வந்துருக்கிறார். இங்கே இந்த நாடு வந்து அவருக்கு லண்டனை விட இங்கே பிடிச்சிருக்கு. ஏனென்றால் இங்கത്തെ வெதர் இங்கത്തെ கிளைமேட் வந்து பிடிச்சிருக்கு. அதனால் அவருக்கு இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு யோசிச்சிருக்கிறார். அவர் சின்ன வயதிலேருந்து என்னோட வேலை செய்ய அவருக்கு வந்து லாங்குவேஜ் ஈஸியாக லாங்குவேஜை பிக்கப் பண்ணுவார். லாங்குவேஜை பிடிச்சிடுவார். வேறு லாங்குவேஜ் வேலை. இவர் என்னோட 16 வயதுலேருந்து இருந்தவர். என்னோட வேலை செய்தவர். அப்போவே ஈஸியாக லாங்குவேஜ் வேலை பிடிச்சிடுவார். இந்த ஒர்க் பிளேஸில் இந்தியன் பஞ்சாபி பீப்புள் வரைக்கும் ஹிந்தியில் கதைப்பார். தமிழ் ஆக்கள் வரைக்கும் தமிழில் கதைச்சு அவருக்கு ஒரு லாங்குவேஜில் அதாவது வேறு மொழியில் இவருக்கு ஒரு சின்ன பற்று இருக்குது. மற்ற ஆக்களை விட இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பற்று இருக்குது. அதால் நான் கொழும்பு கூட்டி வந்தேன். அம்மா அப்பாவுக்கு வந்த பிறகு இங்கே உள்ள கண்டு இவர் சொன்னார் தான் அதை மறிவண்ண போகிறோன்ட்டு செய்ய போகிறோன்ட்டு. அப்போ கேட்டு கதைச்சி செட்டில் ஆகி விட்டுருக்கிறோம். சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரைட். இப்போ அண்ணாட்ட காந்தண்ணேட்ட கேட்டதை விட காந்தண்ணை தான் கூட்டி கொண்டு வந்தவர். அப்போ காந்தண்ணை சொன்னார் நானும் என்னுடைய நண்பனும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போன முறையும் காந்தண்ணையை சந்திச்சிருந்தேன் நான் அவர் இலங்கைக்கு வந்த நேரம். அதே மாதிரி இந்த வருடமும் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ இந்த பகுதியில் சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூனகேரியில் பூனகேரி சந்தியில் ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு கீழே அழகான காற்று வீசி கொண்டிருக்கிற இந்த அருமையான பொழுதில் ஒரு வெள்ளக்காரரை வெள்ளை இனத்தவர்களை நேர்காணல் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ளணும், இல்லை அவர்களோட நாட்டு மொழியை கற்றுக்கொள்ளணும். அந்த எந்த ஒரு பிரச்சனையும் அந்த ஒரு கரைச்சல் இல்லாமல் எங்களோட நாட்டு மொழியை அவர் கற்றிருக்கிறபடியே இப்போ அவரை நான் ஒரு நேர்காணல் செய்ய போகிறேன். வணக்கம் அண்ணே, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்ல சுகம். உங்களோட பேர் என்ன? நம்ம பேர் லூக். லூவண்ணா அக்கண்ணா. லூக்கு எத்தனை வயது? 39 வயசு. லூக் எந்த நாடு உங்களோட? நம்ம நாடு இங்கிலாந்து. மகாராணி ஒரு மிந்தி மகாராணி ஒரு இப்போ ராஜோட்ட ஒரு தானே அந்த மகாராணி எலிசபெத் 26 தானே அவரோட மகன் சார்ல்ஸ். சார்ல்ஸ் இப்போ ராஜா ஒரு கிங்
அந்த ராஜாவோட ஊரில் இருந்து வந்திருக்கிறார். இது உண்மையாலே இந்த இலங்கையில் வரைபடம், இலங்கையில் உள்ள சில கட்டுமானங்கள் இதுகள் எல்லாம் யார் கொண்டு போட்டேன்னு சொன்னால் பிரிட்டிஷ். இந்த ரோட்டு அமைச்சது யாருன்னு கேட்டால் இங்கிலாந்துக்காரர் தானே. இந்த இலங்கையில் உள்ள இந்த ரோட்டுகள், தோட்டங்கள், அதுக்குரிய வடிவமைப்புகள் எல்லாம் வரலாற்றில் தேடி கொண்டு போனால் அதை வந்து உருவாக்குனதில் வந்து பெரிய பங்கு பிரிட்டிஷ்காரருக்கு வந்து இருக்குது. அப்போ அவரை தான் இன்றைய தினம் வந்து சந்திச்சிருக்கிறோம். அதே மாதிரி அவர் வந்து ஒரு தமிழ் பெண்ணை வந்து கல்யாணம் செய்திருக்கிறார், அதுவும் இலங்கை பெண். அவர் தான் மாமா சம்சாரமுட்டு அப்பா. அவர் சம்சாரத்தில் அப்பா. தமிழ் எப்படி கற்றுக்கொண்டீங்க? பாசம். தமிழாகல எனக்கு சரியான பாசம். என்னென்ன அந்த பாசம் வந்து தமிழாகல? பாசம் வந்து அவரோட மகள் நான் காதலிக்கிறேன் தானே. முந்தி அவளுக்கு தமிழ் தெரியாது. இப்போ நாங்கள் அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவாக்கு ஆங்கிலம் தெரியாது. இப்போ அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்குற நேரம் அவாக்கு தெரியாது. அவருக்கு நான் தான் டிரான்ஸ்லேட்டர் இருந்தது. 2010 நான் வந்து 2011 நான் கல்யாணம் கட்டிட்டாரு. அப்போ 2012 கல்யாணம் கட்டிட்டு ஒரு வாசத்துக்கு நாங்கள் வாரணும் உங்கள் ஊரில். 15 வருஷம் நாங்கள் வாரணும் உங்கள் ஊரில். இது உங்கள் ஊரில் நங்கூர். இது நங்களூட்டு நம்பல் உங்கள் ஊரில் நம்ம ஊரில் நாங்கள் நங்கூலோட்ட ஊர். நம்ம ஊர் தான். சரிங்களா? அப்போ அது எனக்கு சரியான சந்தோஷம். தமிழாகல் பார்க்க. எத்தனை வயதில் கண்டனீங்க நீங்கள்? 24, அவர் 25. நீங்கள் 24 வயது, அவாக்கு 24 வயது, உங்களுக்கு 25 வயசு. உங்களுக்கு 25 வயசு. அப்போ ஒரு தமிழ் பெண்ணில் வந்து உங்களுக்கு காதல். காதலிக்கிறேன். சரியான பாசம். அதுக்காக அந்த மொழியை வந்து கற்றுக்கொண்டீங்க. தாலி கட்டி மோதிரம் சூனா லூனா. அவர் பேர் சுபலக்ஷ்மி. அப்புறம் நான் சூன மோதிரம் வச்சுக்கிறேன். நான் எழுத்து மோதிரம் தமிழ்ல நாங்க எல்லாம் இங்கிலீஷ்ல எந்தளத்துக்கு நேசிச்சு எவ்வளவு அழகா செய்திருக்கிறார் வந்து பாருங்க. அங்கால மயில் போட்டது முருகன் நாங்க கும்பிடுறேன். முருகன் நாங்க கும்பிடுறேன். அந்த பழையோட கடவுண்டு இருக்கு. முருகன், பரமசிவ, பார்வதி, சிவன், அந்த மாம்பழம் கடவுண்டு இருக்கு. அப்பா கேட்குற இந்த உலக யார் டக்குன்னு உலக போயிட்டு சுற்றி பார்க்குறேன். அதில் மாம்பழம் நான் குறிக்கிறேன். இப்போ எங்கட ஆக்கள் வந்து திருமணம் செய்தா ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று சொல்லி வாழணும்னு சொல்லி தான் இருப்பாங்க. ஆமாம். இப்போ எங்கட பார்வையில் வந்து வெள்ளக்காரர் வந்து ஒரு நாளைக்கு கொண்டா வச்சிருந்துட்டு போயிடுவாங்கன்றதுதான் பார்வை. அடுத்த நாளைக்கு வேறு ஒரு மாதிரி இருக்கு. நாம அப்படி இல்லை. அந்த பழக்கத்தை எங்க இருந்து கற்றுக்கொண்ட நீங்க? வெளிநாட்டில். உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழணும்ன்ற விருப்பம் இருந்ததா, இல்லை எங்களோட ஒரு தமிழ் பிள்ளையை நீங்கள் திருமணம் செய்ததுக்கு பிறகு அந்த கலாச்சாரம் விருப்பம்? நம்ம ஊரில் நிறைய தமிழாகல் இருக்கு. அது மாதிரி நாங்கள் கல்யாணம் கட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லை. அது மாதிரி ஆக விருப்பம் இல்லை. அந்த ஸ்ரீலங்கா பொம்பளை இங்கே பிறந்து வந்து எனக்கு சரியான விருப்பம், சரியான சந்தோஷம். நீங்கள் விருப்பம் உங்களோட பிரிட்டிஷை பொறுத்த மட்டும் உங்களோட இனத்தவர்களே உங்களோட வெள்ளை ஆக்களை வந்து இருப்பினர், நிறைய பேர் இருந்து இருப்பினர். நீங்கள் அவர்களெல்லாம் தவித்து விட்டு தமிழ் பெண்ணை தெரிவு செய்ததுக்கான காரணம் கலாச்சாரம் பிடிச்சிருந்தா, இல்லாட்டி பெண்ணை பிடிச்சிருந்தா, இல்லாட்டி என்ன ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் உங்களை கெவியா கவர்ந்தது? ரீசன் வந்து அவர் நாங்கள் கிளம்ப போயிட்டு நம்ம அண்ணன் அம்மா கொஞ்சம் சுகம் இல்லை. அப்புறம் நாங்கள் பார்த்தா அவர் பொம்பளை ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணுறாரு. அந்த நேரத்துக்கு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் குறிக்கிறேன், மரியாதை குறிக்கிறேன். அம்மா மகன் தானே. நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு அப்புறம் அவரோட நாங்கள் சும்மா லிஃப்ட் விளாட்றேன் நூலுக்கு. அப்புறம் ஒரு அழகான பொம்பளை நான் கண்டுபிடிச்சிட்டாரு. நான் சொல்கிறேன், வாங்க தங்கச்சி உங்கள் பேர் என்ன, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்கள் என்று அவட்ட கதைக்கிறீங்க. அப்பா எனக்கு சரியான அவர் நம்ம பக்கத்தில் எனக்கு சரியான சந்தோஷம். அதுக்கு முதலே உங்களுக்கு அவாவை காண்றதுக்கு முதலே தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த நேரத்துக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும். அவர் தான் அதை கற்றுக் கொடுத்தாரு. இந்த யாழ்ப்பாணம் தமிழ் வேறு தானே, நம்ம அந்த அப் கண்ட்ரி தமிழ் வேறு. இருங்கோ, வாங்கோ, சாப்பிடுங்கோ, எங்கிருந்து வாரிங்கோ, எலும்புங்கோ, அது நான் கொஞ்சம் பழிச்சிட்டாரு. அப்புறம் நாங்கள் அதை சம்சாரம் நாங்கள் கல்யாணம் கட்டிட்டாரு. அதுதான் வேறு தமிழ் நாங்கள் பழிச்சிட்டாரு. இருங்க, சாப்பிடுங்க, வாங்க, நாக்காளி கொண்டு வாங்க, உட்காருங்க, அது வேற தமிழ் தானே. இந்தியன் தமிழ் மாதிரி. இந்தியன் தமிழ் மாதிரி நாங்கள் வடிவேல் தமிழ் யாழ்ப்பாண தமிழ். நீங்கள் அவருக்கு இந்தியன் தமிழை கற்றுக் கொடுத்தீங்க. நான் எங்களை தமிழ் தானே சொல்லுவோம். அது யாழ்ப்பாண தமிழ் எனக்கு தெரியும். அவருக்கு தெரியும். வாங்கோ, போங்கோ, எடுங்கோ, சாப்பிடுங்கோ, கதை கொண்டு வாங்க. இந்திய தமிழ் வந்து இங்கே வாங்க, இங்கே வாங்க, என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா, உட்காருங்க, நாக்காளி கொண்டு வாங்க, உட்காருங்க, மேசையில் சாப்பிடுங்க. நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து கதிரை.
அது நேரத்துக்கு கதிரை தெரியாது. நான் பார்க்குறேன் குதிரை இங்கே இருக்கு, குதிரை இல்லையே விளங்குதா? இப்போ எனக்கு தெரியுது கதிரை வந்து நான் குதிரை வேற கதிரை வேற அதான் சரிங்களா? இப்போ நம்ம தமிழ் ரொம்ப கஷ்டம் தானே. அந்த சரியான சொற்கள் இருக்கு தானே, தாளை மாண்டை இது 2-3 சொற்கள் இருக்கு ஒரு வேர்ட்ஸ் தானே. அதுதான் அது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. நம்ம வல்லகாரன் தானே, நாங்கள் தமிழ் பேசுகிறேன், நீங்கள் நல்லா கேளுங்க. நாங்கள் தமிழ் இல்லை, நான் வல்லகாரன். எப்படி மரியாதை, எப்படி நாங்கள் தமிழ் சொல்கிறோங்கிறதுக்கு தயவு செய்து நீங்கள் நல்லா கேளுங்க. என்ன செய்றீங்க, எங்கே போகிறீங்க, என்ன வேணும், ஒன்றுமில்ல வேணாம், சரி பரவாயில்ல, நம்பர் இருக்கா, நாளைக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் வாரேன், சரியா? அது மாதிரி எனக்கு தமிழ் நாங்கள் நெல்ல படிச்சுட்டாரு. சிங்கள கொஞ்சம் இது உங்களோட மாமா. எத்தனை வயதில் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கணும்? இப்போ மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயது? 12 வருஷம். அது உண்மையாகவே ஆச்சரியம் தானே. ஒரு வெள்ளக்காரர் வந்து திருமணம் செய்து 12 வருஷம் கொண்டு போகிறதுன்றது. உங்களோட தமிழாக்களை இப்போ ஒரு 2 வருஷத்தில் பிரிஞ்சிடுறாங்களே. கல்யாணம் வந்து 12 வயசு. வெள்ளையம்மா 12 வயசு. வெள்ளையப்பா நம்ம மகன் 10 வயசு. மூத்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? 3 பிள்ளை, 2 பொம்பளை இருக்கு, ஒரு ஆம்பளை. அந்த பெரிய பிள்ளை அவர் பேர் வெள்ளையம்மா. அந்த தம்பி மகன் 10 வயசு, அவர் பேர் வெள்ளையப்பா. கடைசி மகள் உண்டு 18 மாசம், அவர் பேர் ருக்மணி ஜெயசக்திவாணி. இதுதான் பர்த் சர்டிஃபிகேட்ல எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு நம்ம வீட்டில் இருக்கு. ஆமாம், நம்ம ஊரில் தான் தமிழ் பேர் தான் போட்டாரு. அது என்ன, உங்களோட மொழியை விட்டு மனைவியிட மொழிக்கு முழுமையாக அவரோட கலாச்சாரம் பழக்க வழக்கம் எல்லாத்துக்குமே முழுமையாக வந்து மாறிட்டீங்களே. நாட்டு பற்றி தமிழ் பற்றி இருக்குது கொஞ்சம் உண்மையிலேயே அது ஆள் வந்து ஒரு வித்தியாசமான மற்றது நல்ல ஒரு கலாச்சாரத்தை வந்து விரும்பி இருக்கிறார். அதே மாதிரி அவற்றை இனத்து பிள்ளைகளை வந்து செய்திருக்கலாம். அதே மாதிரி 12 வருஷம் தமிழ் பிள்ளையை திருமணம் செய்த அவருடைய நிறைய உறவுகள் இருக்கணும். அப்படி அங்கே வெள்ளையர்கள் வந்து வெள்ளையர் என்று சொல்கிறது எல்லாருக்குமே மனசு வந்து ஒரே மாதிரி தான், ஒரே விருப்பங்கள் தான். தன்னுடைய துணை வந்து வேறு ஒருத்தர், நாங்கள் சும்மா எங்கடாக்களால் பரப்பப்பட்டது ஒரு விஷயம். வெள்ளைக்காரன் இன்றைக்கு கொண்டு வச்சிருப்பான், நாளைக்கு கொண்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து வேறு, நம்மளோட தமிழாக்களோட ஸ்டைல் வந்து வேறு அப்படி என்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாருக்குள்ளேயுமே ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழணும். நம்மளோட ஊர் எப்படி தூங்குறேன்னு தெரியுமா? ஷோர்ட்ஸை போட்டு பேனியம் போட்டு தூங்குறேன். நான் இங்கே வந்து எப்படி தூங்குறேன்னு தெரியுமா? உங்க மாதிரி லுங்கி கட்டி அப்புறம் நாங்கள் தூங்குறேன், பாயை போட்டு சரி சாரம் கட்டி தான் படுக்கிறோம். சாரம் கட்டி நாளைக்கு நாங்கள் கோயிலில் போகிறோம் தானே, வெஷ்டி தான் கட்டணும், ஷர்ட்டை கட்டணும். அது மாதிரி இவளுக்கு போகணும், சாமி கும்பிட்டு வெத்தலை போடுறதுக்கு வெத்தலை நாங்கள் படிச்சாரு. வெத்தலை அதை சும்மா நாங்கள் படிச்சுட்டாரு. அதான் எனக்கு ஆளு யார் நாங்கள் பார்க்குறேன் தானே, பழகி இருக்கிறாங்க பல்லில். சரி, இது இப்போ வரைக்கும் வெத்தலை ஒன்று போட்டுருக்கீங்க. வெத்தலை நான் போடுறேன், வெத்தலை ஒன்று போட்டது ரைட். வெத்தலை போடுறது. அதே மாதிரி தமிழ் வந்து என்னடா மச்சான்னு சொல்லி எங்களோட ஏரியாவுக்குள்ள இறங்கி எல்லாரோடையும் கதைக்கக்கூடிய அளவுல ஜாலியா வந்து தெரிகிறார். மச்சான் சரி ஒரு ராப்பான் சிங்கள கொஞ்சம் சிங்கள டிக்கா புழுவான். அப்படி என்ன மொழியை ஹேக் பண்ற லாங்குவேஜ் அந்த ஆளுங்க நாங்க சொல்ற இந்த வித்தலை பார்க்க போயில சினாம்போ அந்த மட்ட ஆள் வந்து என்ன சொல்றேன்னு தெரியுமா? துங்கலை பாக்க பிளட் මේක දියනවද? මේක දෙසියයි දණ්ඩ அவர் சம்சாரமூட்ட அப்பா வந்து கேண்டி துணை கனவா முன்னங்கட்ட அந்தான மாமி வந்து கிளநொச்சி பரந்தன் விசமுடு கொடிகாமன் எடுங்க நீ அவரோட்டு பிறந்த அங்க. அப்போ இந்த பிரச்சனை நேரம் எல்லாம் ஓடி போயிட்டாரு கேண்டி, சரிங்களா? பயம் தானே, அந்த சண்டை நேரம் அங்கே போயிட்டாரு. ஐயா உங்களுக்கு பயம் ஒன்று இருக்கே இல்லையா? இப்படி வெள்ளக்கார ஒரு ஆள் விரும்பிட்டு வந்து கேட்குறான், நாளை விட்டுட்டு போயிடுவானே? இல்லை, அப்படி ஒன்றும் பயமில்லை. ஒரு நல்ல ஒரு அப்போ வந்து இப்போ அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு. அவர்கிட்ட கதையில் பேச்சில் மாற்றம் இல்லை. இல்லை இல்லை, ஓ எல்லாரையும் நாங்கள் ஒரே மாதிரி வந்து பார்த்துட முடியாது. உண்மையிலேயே அதுக்கு தான் ஒரு சிறந்த உதாரணமாக வந்து இருக்கிறார். நாங்கள் பார்க்குற விதங்கள் வந்து வேறு, ஆனால் அவர்கள் வந்து பார்க்குற விதம் வந்து வேறு. ஏன்னா இப்போ எங்களோட நிறைய பேர்ட்ட வந்து விமர்சனங்கள், சில பேர்ட்ட கதைகள் வந்து இருக்கிறது வெள்ளக்கார கலாச்சாரம், வெள்ளக்கார இது. இங்கே பாருங்கள், நாங்கள் கூட தமிழ் வந்து டைப் பண்ணி மோதிரம் போட மாட்டோம் தமிழ் மொழியில். அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக வந்து இங்கிலீஷ் மாடலில் ஆசைப்பட்டு வைப்போம் பேரை. ஓ சின்னல்ல இருந்து பேரை அப்படி தான் இப்போ நானாக இருக்கலாம், இல்லை வேறு யாக்களாக இருக்கலாம். கொஞ்சம் ஸ்டைலிஷாக தமிழ் வராமல் ஒரு நார்மலான பேரை வந்து இதை செய்து வந்து கொண்டு வருவோம். அவர் வந்து வச்சிருக்கிறது வெள்ளையப்பன், வெள்ளையம்மா. அப்படியா? வெள்ளையப்பா வெள்ளையப்பா வெள்ளையம்மா அது சி ருக்மணி. ஏன் ருக்மணி பேர் போட்டு தெரியுமா? நம்ம மாமாவோட்ட அம்மாவோட்ட பேரு மாமாவோட மாமா அப்பா மாமாவோட்ட அம்மாவோட பேர் ருக்மணி. அம்மா பேரு ருக்மணி. சாயல் இருக்கவா இறந்துட்டாங்க, அவரோட பேர்
அவரோட பேர் தான் போட்டார். என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அங்கால அவாவோட சேர்த்து? 2 பிள்ளைகள் எனக்கு. 2 பிள்ளைகள். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஃபேக்ட்ரி வருஷம் நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். ரெக்டர். அவருக்கு வேலைக்கு தேவையில்லை தானே, அவர் மருமகன் வல்லகாரன், நாங்கள் காசு அனுப்பிட்டு அவருக்கு அவர் வேலைக்கு தேவையில்லை. நாங்கள் பென்ஷன் காசு எடுங்க வேணும். கொஞ்சம் மரகாடி பெரிய மரகாடி தோட்டம் இருக்கு, அதை நான் சொல்லினேன் அது விவசாயம் கொஞ்சம் வேலைக்கு பார்த்துங்க. அவர் கொஞ்சம் வயசு கொஞ்சம் கூட போயிட்டாரு. அவர் சொல்லினேன் அது வேலைக்கு தேவையில்லை, அந்த ஆளு கூப்பிடுங்க, ஒரு நாளைக்கு 2-3 நாளைக்கு வேலைக்கு ஆளு கூப்பிடுங்க, வேலை செய்யுங்க, பில்லு போட்டு உரம் போட்டு மருந்து போட்டுங்க, தண்ணி விட்டு. அதுதான் அவர் தான் தூரம் மாதிரி எங்கட ஆக்கள் சொல்லுவாங்க, நல்லா கொஞ்சம் காசு செலவழிக்கக்கூடிய அவன் வெள்ளக்காரன்டாண்டு. மாமனை வந்து உண்மையிலேயே பார்க்குறார். அந்த ஒரு பண்பு அந்த உறவாடுறது. இப்போ திருமணமானால் அப்படி தங்கட பக்கத்துக்கு ஒரு மாதிரி அணைச்சி கொண்டு போய் தங்கட மொழியை வந்து கடைப்பிடி, நீ அப்படி இப்படின்னு சொல்லி எங்களோடைய இருக்கணும்னு சொல்லி கொண்டு போகிற ஆண்களும் இருக்கணும். ஆனால் அவற்ற மொழிக்கு தன்னுடைய துணைவியாருடைய மொழிக்கே வந்து மாறி அந்த மொழியவே முழுமையாக நேசித்து தண்ட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வச்சு அது எல்லாருக்கும் வந்து வராது. வெரி குட், மிச்சம் நன்றி. அது மட்டும் இல்லை, பிற்காலத்தில் இங்கே வந்து இருக்கணும், வீடு கட்டி கொண்டு இருக்கிறாரு. ஆமாம், வீடு கட்டிட்டா. அம்மா மாமா பாவம் தானே. எனக்கு மச்சான் உண்டு இங்கே இருக்கு, அவர் வேலை செய்கிறேன், சம்சாரம் வேலை செய்கிறேன்னு கொஞ்சம் கஷ்டம். இங்கே தானே வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம். அப்போ மாமா மாமி கொஞ்சம் பாவம் தானே. நம்ம மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வேணும் தானே, நல்ல டாய்லெட், நல்ல மார்பிள் டாய்ஸ் எல்லாம், அந்த மாதிரி நல்ல கடுவு எல்லாம், சேஃப்டி செக்யூரிட்டி மாதிரி அதை மாதிரி வச்சுக்கணும். உங்களோட அம்மா அப்பா சகோதரம் உங்களுக்கு எத்தனை? அம்மா வந்து 72. அம்மாக்கு 72 வயது. அப்பாக்கு? அப்பா நம்ம வீட்டில் இருக்க, அவர் 74 வயது. சகோதரங்கள் எத்தனை? அண்ணன் வந்து 54, மற்ற அண்ணன் வந்து 51. 2 அண்ணன், ஒரு அக்கா 46 வயசு. நான் கடைசி. இவர் தான் கடைசி. அப்போ இவர் உங்களுக்கு இன்றைக்கு நேற்றில் நீண்ட கால நண்பன். நீங்கள் லண்டனுக்கு போய் எவ்வளோ காலம்? லண்டனுக்கு போய் இப்போ 30 வருஷம். 35 வருஷம். 35 அதான் 16 வயதில் என்னோட வேலை செய்ய அப்புறம் இவருக்கு வேறு மொழிகளை கேட்கறதுல ஒரு பற்றி இருக்கு, திறமையும் இருக்கு. ஈஸியாக இவர் பிடிச்சிடுவார். எல்லா மொழியையும் பிடிக்கலாம். தமிழ் கொஞ்சம் கஷ்டமான மொழியிலேயே வந்து ரொம்ப கஷ்டம் தானே. கஷ்டம். எங்களை நாட்டை பார்க்க வேணும் நாங்கள் இப்போ கூட்டிக் கொண்டு வந்தேன். பார்க்கட்டு அம்மா அப்பாவுக்கு கூட்டிக் கொண்டு வந்தேன். கூட்டி வந்த அப்புறம் இப்படி மாறிட்டு இவற்றை லைஃப் வந்து மாறிட்டு அதான் நடந்த பிறகு இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்க? பரவாயில்ல. மனுஷி சண்டை பிடிக்கிறே இல்லையா? சந்தோஷம். மனுஷி சண்டை பிடிக்கிறே இல்லையா? இல்லை, அங்கே இங்கே யாரை பார்க்குற ஆக்களை பார்க்குற, அங்கே சிரிப்பு இங்கே சிரிப்பண்டு சில நேரம். இல்லை, தமிழ் பொம்பளைகளால் அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமாம், சம்சாரம் மின்சாரம். சம்சாரம் மின்சாரம். அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்கக்கூடாது, அவங்களோட காய்க்கக்கூடாது, என்ன கூட எங்கே போடுறீங்க, நாட்டக்கோள் வந்தது, அதுதான் அது மாதிரி இருக்கு. எப்படி இருக்காது? இன்பமான வழியா இல்லை துன்பமான வழியா? சும்மா அவர் தானே. அப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து அவர் சொல்கிறேன், எங்கே போடுறீங்க, ஐயோ நீங்கள் தனியாக போகாதீங்க, அந்த மாமா கூட்டிகிட்டு போங்க, அவர் பாவம் தானே. நீங்கள் தனியாக தெரிவிங்க, தமிழ் கொஞ்சம் தெரியுமன்றபடியே தனியாக தெரிவிங்க. லோக் வாக்கப்பட்டு வந்துட்டார் எங்களுக்குள்ள ஒரு ஆளை வந்து எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. வீடு மிஞ்சா கட்டி கொண்டு இருக்கிறார், அவருக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா நன்றி. எங்களோட உறவுகள் எவ்வளவோ போய் அவர்களோட நாட்டில் மிக சந்தோஷமாக வந்து வச்சிருக்கணும், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி அவர்கள் எங்களோட நாட்டுக்கு வந்து வரைக்கும் அவையில் சந்தோஷமாக வச்சிருக்க வேண்டியது எங்களோட கடமை. அதுவும் எங்களோட இனத்து பெண்ணை வந்து திருமணம் செய்துட்டார். அப்போ நாங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். ஆமாம், இதில் என்ன கட்டித்தர மாட்டோம். எங்களை சேம் லாங்குவேஜ் இவர் கற்றுக்கொண்டபடியினால் இப்போ வந்து வைஃப் வந்து கதைச்சாலும் அவைக்கு பேரண்ட்ஸோட கதைச்சாலும் கூட இவருக்கு வந்து விளங்கக்கூடிய தன்மை இருக்கும். என்ன கதைக்கிறது மற்ற வெள்ளக்காரன் வந்து கற்றுக்கொள்ளாததால் அவை கதைச்சி சிரிக்க தன்னை பற்றி கதைக்கிறோம்னு பிரச்சனை வந்துட்டு தன்னை தான் கதைக்கிறோம். இவருக்கு விளங்கக்கூடிய தன்மை வந்து அப்படி இல்லை. இங்கே ஆங்கிலம் தெரியாது, இங்கே பாடுறாடை வெள்ளக்காரனோட நிற்கிறேன் மாதிரி. ஆனால் இப்போ தமிழ் சொற்களை வந்து இவரோட சரியாக வந்து யோசிச்சு பாவிக்கணும். ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் தமிழ். அப்போ அவரோட வந்து கதைக்கணும். அதே மாதிரி அவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது இந்த திறமை வந்து எல்லாருக்குமே வந்து இருக்காது. உண்மையிலேயே சந்திச்சு கதை கேட்கல நல்ல ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்குது. என்ன ஒரு வெள்ளக்காரட்ட மனநிலையை வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு பண்ணாங்க. ஆங்கிலத்தை தெரிஞ்சு கொண்டால் தான் அவர்களோட கம்யூனிகேஷன் பண்ணலாம்ன்ற ஒரு நிலப்பாடு ஆங்கிலம் தெரியாத ஆக்களுக்கு கேட்க. அப்போ எனக்கெல்லாம் வந்து மிக சுலபமாக இருக்குது. முதல் இன்டர்வியூ பண்ணின வெள்ளக்காரன் நீங்கள் தான். வரலாற்றில் பதிஞ்சிட்டு போவோம். சரி, பரவாயில்ல, நன்றி. வரலாற்றில் பதிஞ்சிட்டு போவோம். அப்போ என்ன படம், தமிழ் படங்கள் என்ன படம் பார்க்குற நீங்கள்? படம் வடிவேல் படம், ரஜினி படம், கமலஹாசன். ரஜினி கமல்ட படம் பிடிக்கும். ஆமாம், இந்த தூப்பாக்கி
துப்பாக்கி ஒன்று படம் இருக்குது விஜயோட படம் ஆமாம் அந்த ஜெயிலர் நான் பார்த்தாரா அது நல்ல படம் இப்போ நாங்கள் 2 நாள் தமிழ் பாட்டு போட்டு கேட்க எந்த சாமியை கும்பிட்றோம் நீங்கள் எல்லாம் சாமி கும்பிட்றேன் எல்லா சாமியும் எல்லாம் கடவுள் நிறைய சாமி இருக்குது ஒரு பெரிய சாமி ஒன்று நிற்குது அதை நாங்கள் கடவுளை நாங்கள் கும்பிட்றோம் நாங்கள் என்ன கும்பிட்றோம் அது மாதிரி தான் குறிக்கிறேன் எனக்கு என்ன விஷயம் எனக்கு என்ன வேணும் அது மாதிரி குறிக்கிறேன் எனக்கு சாமி கடவுளை கிடைக்குது குறிக்கணும் சூப்பர் அப்போ தமிழ் சாப்பாடுகளில் பிடிச்ச சாப்பாடு தமிழ் எனக்கு நல்ல சாப்பாடு எல்லா சாப்பாடும் என்ன விரும்பி முட்டை குச்சி பச்சை மிளகாய் நண்டு நண்டு ஹூல் கனவா வாங்கி கொடுத்து ஒடியல் மாவு வேணும் இந்த போஞ்சி நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க ஆமா அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு அந்த மீன் தலை நண்டு இறாலு கடவா அந்த மரவடி கிழங்கு பைனங்கன்னு பைனங்கள் அப்போ இந்த பழக்கொட்டை புளி அது சாமான் தான் வேணும் தானே கூழை செய்ய அது தேவை முக்கியமான சாமான் அதெல்லாம் போட்டு செய்த நீங்கள் நான் போடுறேன் இல்லை நான் அண்ணனோட்டு சொந்தக்காரன் தான் போடு உங்களுக்கு சாமான் வாங்கிட்டாரு கூழ் காய்ச்ச தெரியுமா தெரியாது கோழி கறி சமைக்கிறேன்னு தெரியும் மரக்கறி சமைக்கிறேன்னு எனக்கு தெரியும் மரக்கறி சமைக்க ஆமாம் உண்மையிலேயே வேற என்ன இங்கே இலங்கையில் உங்களுக்கு இங்கே எங்கட பகுதியில் பிடிச்ச விஷயம் என்ன அந்த கீரிமலை அந்த 7 கிணறு இருக்கு தானே 7 கிணறு இருக்கு சிங்கமலை ஆமாம் 7 சுடு அதுதான் அங்கே நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் கும்புறோம் நீங்கள் ஆமாம் அந்த கீரிமலை அங்கே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கு அதை குளம் நாங்கள் நீச்சல் விளாட்றேன்னு எனக்கு ஆசை கடல் தனி சாமி கடல் தானே அதுக்கு எனக்கு ஆசை எனக்கு சரியான விருப்பம் யாழ்ப்பாணம் வந்து சரியான ஆசை நீங்கள் அங்கே ஒரு இதாக வந்து செய்யலாம் அங்கே உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியாவை வச்சு இது செய்து அங்கே உள்ள உங்களோட இனத்தவர்களை உங்களோட மொழியில் வந்து இந்த நாட்டுக்கு வாங்க இந்த நாட்டை ஒரு கைடாக வந்து செயல்படலாம் தானே நீங்கள் இங்கே அவர்களை கூட்டி கொண்டு வந்து காட்டி உங்களை நீங்கள் கூப்பிடைக்குள்ள வருவாங்க தானே நம்பிக்கை ரைட் இந்த இடத்துக்கு இந்த நாட்டுக்கு போவோம் இந்த நாட்டில் உங்களுக்கு முழுமையான இது காரணம் கொண்டு வந்து அவையில் ஒவ்வொரு ட்ரிப் அடிச்சுட்டு போகலாம் ஆமாம் அது ஒரு நல்ல ஒரு வேலை திட்டம் இல்லை இங்கே எங்கட இடத்துக்கு நிறைய டூரிஸ்டாக கொண்டு வந்ததாகவும் போகுது நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே மிச்ச சந்தோஷம் தானே நாங்கள் கூட்டிகிட்டு வரேன் நம்ம ரூம்ஸ் கட்டுறோம் தானே நம்ம ஊரில் ஹட்டனில் அங்கே நல்ல நடக்கிற இடம் இருக்குது வேர்ல்ட்ஸ் அண்டு ஸ்ரீபாதை நம்ம அங்கே தாங்க கொஞ்சம் ஆளுகிற பிரச்சனை அங்கே காசு பிரச்சனை தானே ஊருக்கு அங்கே தெரியும் தானே இப்போ நம்ம ரூம்ஸ் கட்டுறோம் நாங்கள் அப்புறம் நம்ம ஊர் நாங்கள் கொஞ்சம் தூக்குறோம் நம்ம காயில் ஹட்டன் தான் நீங்கள் இருக்கிறது ஹட்டம் கொஞ்சம் வெளியே டெம்பரரியாக வந்து நீங்கள் லண்டனில் வைஃப் சம்சாரம் தம்பி தங்கச்சி சம்சாரம் வர இல்லையா உங்களோட இல்லை வர மாட்டேன் அவன் இந்த நாடு தானே என்ன பார்க்க இருக்குன்னு இப்போ நீங்கள் வர்றாண்டா போல உங்களோட வந்தவர் நம்மளா அப்போ வேறு என்ன ஆள்கிட்ட விஷயங்கள் இருக்குது பாட்டு ஒன்று படிங்களேன் தமிழ் பாட்டு ஒன்று தமிழ் இயக்கப்பட்டு இருக்கு இயக்கப்பாட்டு தான் கேட்டுக்கொண்டு இருப்பேன் இரவில் படுக்கை இயக்கப்பாட்டு தான் கேட்டுக்கொண்டு படுக்கும் அந்த பாட்டை போட்டுக்கோ அந்த என்ன பாட்டு தெரியுமா ஓம் பூர் புஹத் ஸ்வஹா தத்ஸ்வரி தூல்வரீகம் பர்கோ தேவாசே தீவதி தியோனா பிரசோதயா ஓம் பூர் புஹத் ஸ்வஹா தத்ஸ்வரி தூல்வரீகம் பர்கோ தேவாசே தீவதி தியோனா பிரசோதயா ஏண்டா சுப்ரபாதமா நம்ம கல்யாணம் பாட்டு என்ன தெரியுமா ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூதாதே கண்ணில் என்ன சோகம் போதம் ஏங்காதே என் அன்பே ஏங்காதே என்னை பார்த்து ஒரு மீகம் என்னை சாத்தி வித்தி போகம் வேற லெவல் இவர் பாட்டு பாடுற இல்ல பாட்டிலே பூசணி பூ வச்சிக்கட்டா நேசத்திலே என் மனச வச்சிக்கட்டா அவ்வளோதான் சிங்கி சிங்கி ஜமினி போட்டு ஜிலிக்கி ஜிலிக்கி ரவிக்கு போட்டு ஜிங்கி ஜிங்கா ஜிங்கி ஜிங்கா உங்களோட நாட்டு உங்களோட நாட்டு பாட்டு நான் மறந்துட்டேன் உங்களோட மொழியை மறந்துட்டீங்க கொஞ்சம் மறக்கவே அப்போ வந்து
அவ ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளல இப்போ ஆங்கிலம் இவர மொழி வந்து ஆங்கிலம் தானே ஆங்கிலம் ப்ராப்பர் இங்கிலீஷ் தானே ஆங்கிலம் இங்கிலீஷ் கொஞ்சம் கழிக்க அவங்களுக்கு ஆங்கிலம் தாய்மொழி தாய்மொழி மதர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தானே இவர் மறக்கவே இல்லை சில நேரம் நாங்கள் தமிழ் கொஞ்சம் மிஸ்டேக் சொல்கிறேன் தானே அது மாதிரி நாங்கள் சொல்கிறேன் மன்னிச்சிங்க நாங்கள் தமிழ் இல்லை நாங்கள் வலகாரன் நாங்கள் உங்கள் சரியான பாசம் உங்களுக்கு சரியான நல்ல தெளிவாக கதைக்கிறீங்க தமிழ் எங்களை விட நல்ல தெளிவாக கதைக்கிறீங்க நீங்கள் தான் கதைக்கிறது இல்லை விளங்குறது இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் ஒரு இந்தியன் தமிழோட வந்து கதைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு உங்களோட நான் கதை கேட்கல இதே மாதிரி இங்கே சிங்களாக்கள் தமிழ் கற்றுக்கொண்டு வந்தால் இந்த மாதிரி இருக்குமோ அதே முறையில் ஒரு கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் இவ்வளோத்துக்கு தமிழ் கதைப்பீங்கன்றது தெரியல ஆனால் நல்ல தமிழில் நல்ல நாலேஜ் இருக்கு ஆமாம் எனக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தானே இவருக்கு சின்ன வயதுலேருந்து பற்றி இருந்துச்சு வேறு லாங்குவேஜ்களை பிடிக்க கொண்டு வந்து வேறு மொழிகளை தானே கற்றுக்கொள்ள இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது உண்மை மொழி வந்து இப்போ அதாவது வந்து நம்ம வந்து ஒரு மொழியை கற்றுக்கொள்ளிக்குள்ள அந்த நாட்டு மக்கள் முழுமையாக வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஞ்சு தெரியுமென்று வைங்க இல்லை ஆங்கிலம் தெரியுமென்று சொன்னால் நான் ஒரு இப்போ இருக்கிற என்னுடைய பார்வையாளர் எண்ணிக்கையிலேருந்து பெருமளவான பார்வையாளர் எண்ணிக்கையை வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் என்னதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாத்தியா போட்ட எண்ட பாருங்க போட்ட எண்ட நாக்கல ஓகே 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 கமாக்னே சிசிஎம்பி போறாரு அப்ப அவரை கூப்பிடுறாரா இங்க வாங்கன்னு சொல்லி சிங்களம் சிங்களம் ಟಿಕೆಟ್ ಇರ್ತಾಂಡವ ಮೇ ಸಿಂಗಲನೇದು ಮೇ ಮಾತ್ಯಾನೋ ಅಯ್ಯ ಮರ್ಯಾದೆ ಕೊಡ್ಕೊಂಡು ಅಂತಾನೆ ரெஸ்பெக்ட் தான் மாத்தியா எண்டு சார் கம் இங்க வாங்க கருணாகர தயவு செய்து இங்க வாங்க கொஞ்சம் பேசுறேன் கருணாகர பசுவாமா உண்மையிலேயே சிங்களம் வந்து எனக்கு தெரியாது நான் சும்மா அப்படி பார்த்தா அது ஒரு வேற்றுமொழியாக இதை என்னென்று பார்த்தோன்னா என்னென்று நினைச்சுன்றது தெரியல ஆனால் இது வரைக்கும் சிங்களத்தால் யாரும் கதைச்சாலே ஏதோ சண்டித்தனத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஃபீல் தான் கிடைக்கும் எனக்கு கவுத அப்போ எனக்கு அந்த நானும் மொழியை கற்றுக்கொள்ளணும் மொழி கற்றுக்கொள்ளக்குள்ள தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் தமிழாக்களுக்குள்ள மட்டும் ஒரு வியாபாரம் ஒன்றை செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸோ என்ன ஒரு தொழிலை நாங்கள் பறந்துபட்டு செய்கிறோம்னா மொழி வந்து முக்கியம் அதான் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளக்குள்ள இப்போ தமிழர்கள் அனைவர் மத்தியிலையும் இவர் வந்து பார்க்கப்படுற ஒரு ஆளாக வந்து மாறுவார் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை வந்து அவர் கற்றுக்கொண்டதால் அதே மாதிரி மொழியோட முக்கியத்துவம் என்ன மொழியை கற்றுக்கொள்கிறோமோ அந்த மக்களோட நாங்கள் ஒரு வியாபாரமாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு நட்புறவாக இருக்கலாம் எதையுமே வந்து ஏற்படுத்தி கொள்றதுக்கு ஒரு பெரிய இதாக வந்து இருக்கும் அது மாதிரி எங்களோட இடத்துல ஒரு தமிழர் என்ன வெள்ளக்காரர் தமிழ் பெண்ணை கல்யாணம் செய்து நல்லா தமிழ் பேசுகிறார் அவரோட மாமாவோட வந்து வந்திருக்கிறார் அப்படின்றக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம நிறைய ஸ்டோரியை ஒரு சிலர் வந்து வெள்ளக்காரரை திருமணம் செய்து 1 வருஷம் 2 வருஷத்தில் பிரிஞ்சு போனாக்களும் இருக்கணும் ஆனால் 12 வருஷம் சாதனை படைச்சிருக்கிறீங்க ஒருத்தியோட வாழ்ந்து அந்த அது ஒரு கெத்து தான் அந்த படி மார்க்கெட் பின்னுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒன்று இருக்கு அவர்கிட்ட சம்சாரம் கிளிநொச்சி சொந்தரம் கிளிநொச்சியோ இந்தியா அங்கே தான் இருந்தாங்க கிளிநொச்சி எவ்வளத்துல கோழிப்பண்ணை கிளிநொச்சி கோழிப்பண்ணை நெடுங்கணி கோழிப்பண்ணை இருந்தால் அப்புறம் விஸ்வமோடில் இருந்தோம் விஸ்வமோடில் இருந்தா நீங்கள் அந்த விஸ்வமோடில் இருந்தால் அப்புறம் இந்த பிரச்சனைனால எல்லாம் அங்கே உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம் எனக்கு 2 பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகளா இல்லை மகன் ஒன்று மகள் உண்டு மகன் உண்டு மகன் என்ன செய்கிறார் மகன் கிளாக் வேலை செய்கிறாரு இங்கே தான் வேலை செய்கிறாரா ஹட்டன்ல அங்கே அவர் திருமணம் செய்துட்டாரா மச்சான் திருமணம் செய்துட்டார் எப்படி மச்சான் உங்களோட மச்சான் நல்லோம் ஆமாம் அவர் கூட கஷ்டம் வேலை செய்கிறேன் சரியான பாவமால இவர் 2 பொம்பளை இருக்கு டானியா மேக்னா நம்ம 2 பொம்பளைனா 2 திருமணம் மகள் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் சில நேரம் நான் மிஸ்டேக் சொல்றேன் தானே அது மிஸ்டேக் பிரச்சனை இல்லை இப்போ வேற மொழியை நீங்கள் இந்த மொழியை கதைக்கிறது பெரிய விஷயம் அது எடுத்து கதைக்கிறது விஷயம் அதில் பிள்ளை வர்றது அது ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளையே இல்லைமே ரைட் இப்படித்தானு சொல்லி அதை விட வெத்தில போட்டுட்டு இப்போ சரத்தோட தான் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ ஷோட்ஸோட வந்து ஷோட்ஸ் வந்துட்டாரு நாங்கள் கோயிலுக்கு போட்டு நாங்கள் வேஷ்டி கட்டுறேன் நான் நேற்று எங்கே போனீங்க மச்ச எதுவும் பார்த்தீங்களா ஆமாம் நான் மேட்ச் பார்த்தாரு நாங்கள் இந்த நெல்லியாடி காலேஜ் அண்ட் ஹார்ட்லி ஸ்கூல் நாங்கள் பார்த்தோம் எங்கே ஜெயநித நாங்கள் நீங்கள் எல்லாம் வந்து ஒரு இடம் தானே இல்லை இவர் எல்லாம் ஒரு இடம் தானே ஜெயநிதனுக்கு பக்கத்தில் நெல்லியாடி பக்கத்தில் இது அங்கே நீங்களும் ஜெயநிதனம் அங்கே சந்திச்சு கொள்றது நான் அங்கே விம்பிள்டன் முந்தி இருந்த இடத்துல சந்திக்கிறேன் ஜெயநிதன் சந்திக்கிறேன் அந்த இடத்துல சந்திக்கிறது
ரைட். அப்போ எங்கட ஆக்கள் வந்து நிறைய பேர் வந்து லண்டன்ல வந்து இருக்கீங்க தமிழ் ஆக்கள் என்ன? ஆமா, கூட எல்லாரும் தமிழ் சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க. ஓகே. அதான். என்ன இன்னொரு பாட்டு ஒன்று எடுப்போம் ஆள்கிட்ட. மலரே குறிஞ்சி மலர் தெரியும். கொஞ்சம் 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 எனக்கு தெரியும். தாலி எல்லாம் மனசு கட்டினீங்களா? தாலி கட்டிட்டாரு. தாலி தாலி மோதிரம் நாங்கள் சூனை வச்சுக்கிறேன், அவளை லூனை வச்சுக்கிறேன், மிஞ்சி காப்பு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டாரு. எல்லாம் ஏன் போடுறது, என்னத்துக்காக பயன்படுத்துறன்றது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தாலி ஏன் கட்டுறது? தாலி கட்டிட்டாரு. நான் ஏன் கட்டுறதா? ஏன் இது முக்கியம் தானே, மரியாதைக்கு. அங்கே நம்ம நட்சத்திரம் தாங்க பார்க்கணும், நம்ம லக்னம் எல்லாம் பார்க்கணும். குறிப்பெல்லாம் எழுதிட்டீங்களா? எல்லாம் பார்த்தாரு. உங்களோட குறிப்பு இப்போ என்ன சொல்லுது பலன்? என்ன ராசி? நம்ம மிதுனம். மிதுனம் ராசி. ஓ, அவரு என்ன நான் தெரியாது, மறந்துட்டேன். எப்படி உங்களோட அப்படி பம்பல் அடிச்சு கேட்பாரு? நம்ம நம்பர் தானே பார்க்கணும் தானே. நம்ம கல்யாணம் நம்மளோட நம்பரு, அவரோட நம்பர் தானே பார்க்கணும். நான் பிறந்து 26ஆம் தேதி, நான் 8 நம்பர், அவர் 17ஆம் தேதி, அவர் 8. நம்ம சம்சாரத்துக்கு நான் 5 மாதம், நான் 5 மாதம், அவர் 3 மாதம். 5 3 வந்து 8. அவர் வந்து 1985, அவர் நம்பர் 7, நான் 1986, நம்ம நம்பர் 1, 7 1 8. நம்ம கல்யாண நேரம் வந்து 11/11/2011, அதான் 8. உங்களோட பிள்ளைகள் வந்து இப்போ 3 பிள்ளைகளும் வந்து எங்கட தமிழ் ஆக்கள் மாதிரி இருக்கணுமா இல்லை வெள்ளக்கார ஆக்கள்? தமிழ் மாதிரி நல்லா பச்சை மிளகாய் சாப்பிட்றேன், அது ஆசை. பச்சை மிளகாய் தயிர் தோட்டத்தில் வந்து மூஞ்சிக்கு நம்ம மாதிரிக்கு தங்கம் மிக்ஸ் தங்கம் கருப்பு முடி இல்ல 2 பேரும் மிக்ஸ் ஆகிக்குள்ள ஒரு வடிவான குழந்தை. ஆமா, அதுதான் தங்கமடி சொல்லப்படுது. சரியான வடிவு மகள் தங்க கலர் கோல்ட் கலர் லைக் த தங்கம் காதி குலங்குதா காதி குலங்கு தங்க கோல்ட் கலர்னா இந்தியன் பியூர் இந்த கலர் மிக்ஸ் பண்ணினோட கருப்பும் மிக்ஸ். இது நான் என்னது வைரமா கோல்டா? இல்ல, நீங்க கொஞ்சம் கருப்பு வெயில் தானே, நீங்க கூட கொச்சிக்கா சாப்பிடுறீங்க, கூட பச்சை மொட்டை கொச்சிக்கா. அதான் அந்த சம்சாரம் சொல்றாரு. கொச்சிக்கா நீங்க சாப்பிடுற இல்லையோ? நான் சாப்பிடுறேன். இல்ல உங்களோட ஆக்கள் வந்து சாப்பிடுற இல்லையோ? இல்ல கொஞ்சம் நார்மல் மாதிரி, நார்மல் ஒருப்பு சாப்பிட மாட்டேன். நம்ம ஊர் ஆக்களை சாப்பிட மாட்டேன். எங்களோட அம்மாக்கள் காரசாரமா சாப்பிட்டு தான் நாங்கள் அப்படி இருக்கிறோம். நல்ல ருசி தானே. நம்ம ஆளுகளுக்கு காயில சாப்பிட்றேன், இல்லை கரண்டி தான் வேணும் தானே. நம்ம காயில சாப்பிடுவேன். உங்களுக்கு கரண்டியில தான் உங்களோட ஆக்கள் சாப்பிடுவேன். எந்த அந்த கரண்டி தான் SPOON ஸ்பூன். இதுதான் ஸ்பூன். காயில நான் பிச்சு சாப்பிடுவேன். SPOON ஸ்பூன். இதுதான் ஸ்பூனு. இது நம்ம ஸ்பூன். இருந்தாங்க அப்படிதான் ஸ்பூனு. தமிழ் பண்பாடுகளில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வேறு விஷயங்கள் என்ன உங்களை கவர்ந்தது? இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லுவோம். இப்போ பழக்க வழக்கங்கள், சடங்கு முறைகள், சம்பிரதாயங்கள், இதுகளில் வந்து உங்களுக்கு பிடிச்சது? நம்ம ஊரில் எங்களோட தமிழாக்களுக்குள்ளே இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்சது? இது நான் பிடிச்சாச்சு. இதுதான் நாங்கள் பிடிச்சாச்சு தானே. அந்த இந்த நம்ம ஊரில் இந்த நோட் டூயிங் த சடங்கு இல்லை. எங்களை கல்ச்சரில் இதுதான் விருப்பம். இதுதான் விருப்பம். இதில் இந்த ஸ்ரீலங்கா கல்ச்சர் எனக்கு விருப்பம் தானே. இதுதான் இங்கே தாங்க கோயிலு கும்புறேன் தானே. எல்லாம் சொந்தக்காரன் பக்கத்தில் தானே. எல்லாம் இந்த பாட்டு, இந்த பிறந்த நாள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் பக்கத்தில். தீபாவளி தானே, எல்லாம் பக்கத்தில். எல்லாம் எல்லாம் கொண்டாடுறீங்க? ஆமாம். பொங்கல் எல்லாம் கொண்டாடுறீங்களா? ஆமாம், பொங்கல் தானே ஜனவரி மாதம். வேட்டியெல்லாம் கட்டி பொங்கல் இருக்கிறீங்க. அது மாதிரி அந்த பால் மேலே வந்து ஒரோஹரா நான் சொல்லணும். இந்த வெயில் தான் கும்பிடணும். சூரியனுக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை. ஆமாம் ஆமாம். நல்ல விவசாயம் வரும் தானே வேலை. தாய் மாதம் பொங்கல் அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் ஆள் வந்து கரைச்சி 12 வருஷம் மனசியோட வாழ்ந்துருக்கிறேன். மனசியோட தமிழ் தான் கரைச்சி கொண்டு இருக்கிறேன். பிள்ளைகளும் நல்லா தமிழ் கதைப்பினம். நல்ல கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்கூல் தானே நம்ம போட்டுறது. அதுதான் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், தமிழ் விளங்குது.
இங்கிலீஷ் தான் எங்களை ஊர் தானே இங்கிலீஷ் தான் காய்க்கணும். அங்கே போய்ட்டு இங்கிலீஷ் ஸ்கூல் போட்டோம்னா அவங்களுக்கு இங்கிலீஷை தமிழ் இது இப்போ கூடுதலான பிள்ளைகளுக்கு வந்து இருக்கிற பிரச்சனை அப்படி சிலர் சாயதப்போ நாங்கள் தமிழ் ஆலயங்களில் கல்வி கேட்கறதுக்கு விடுறது தமிழ் மொழியில் வந்து விடுறது. எழுதுறதுக்கு தெரியுமா தமிழ் மொழி? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எழுதுவீங்க? நம்ம பேர் சம்சாரம் பேர் அப்பா அண்ணா அது கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸாக எழுதி உயரத்தாங்க தெரியும். ஆனா நீ நீ நூ நூ நேனா தானே தெரியும். அது கொஞ்சம் கஷ்டம் தானே. 247 இருக்கு. அந்த யானை யானை நீன நீன நியூன நியூன நியன நியன ரான ரான ரீன ரீன ரூன ரூன ரேன ரேனா தானே லான லான லீன லீன லூன லூன லேன லேனா அதான் தானே. அதுதான் அதான் கஷ்டம். நான் மறந்துட்டேன். 242 சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க, நாங்கள் இந்த தோட்டம் மரக்கறி வேலை நாங்கள் காட்டணும் உங்களுக்கு. எப்படி மம்பட்டி எப்படி வெட்டுறேன்னு பார்த்து எப்படி வெட்டுறேன்னு நாங்கள் காட்டணும் உங்களுக்கு. எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க? நாங்கள் தண்ணி போட்டுறேன், மருந்து இது அதெல்லாம் நான் செய்கிறேன். இந்த பாஃபி வெட்டுறேன். அப்போ உங்களுக்கு இங்கே நேஷனாலிட்டி இருக்குமேண்ணே? இலங்கை பிரஜை உரிமை உங்கள்ட்ட இவருக்கு இருக்கா? இல்லை, நாங்கள் இவர் கொடுக்கத்தானே வேணும். இவர் இலங்கை பெண்ணோட கல்யாணம் செய்திருக்கிறார். எங்கள் ரெசிடென்ட் நான் இங்கே பிரிட்டிஷ் புஷ்டம் இருக்கு. காசு கட்டணும், விசா காசு. கட்டி விட்டா நார்மலாக அவருக்கு கிடைக்கும். ஓ, இரட்டை பிரஜை உரிமை எடுக்கலாம் அங்கேயும் இங்கே. ஆமாம், ரெண்டு முருகன். ஆமாம், ஜுவல் நேஷனல் எடுத்து ஜாலியாக வந்து வாழ்றது. ஆமாம், பரவாயில்ல, நாங்கள் ஜொலி தான் வாரோம் தானே. அப்போ இந்த வீடியோவை பார்க்குற உறவுகளுக்கு வந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? தயவு செய்து அவருக்கு சேனல் கொஞ்சம் பாருங்கள். ரெண்டு நாளும் உங்கள் விருப்பம், நீங்கள் வாங்க, நான் பாருன் பார்க்க போகலாம். என்னது சேனல் பார்த்துக்குங்க, உங்கள் சேனல் நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ பிறகு நம்ம ஊர் நீங்கள் வருவீங்க தானே, நீங்கள் வாருங்க. பிறகு பார்ட் 2 வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறீங்க இப்போ ஹட்டனில். கட்டி கொண்டு இருக்கிறீங்க. அப்போ காலப்போக்குள்ள இங்கே வந்து தான் எதிர்காலத்தில் இங்கே வந்து தான் இருக்கிற முழுமையாக இருக்கிற ஐடியா இல்லை போய் வர்றது? பிறகு இப்போ நாங்கள் சின்ன வயசு தானே, கொஞ்சம் காசு சேர்க்கணும். காசு வச்சுட்டு இப்போ ஒரு ஃப்யூச்சர் சொல்ல போகிறேன். அந்த ஒரு 2 கோடி நாங்கள் பேங்க்கில் வச்சுட்டு இங்கே லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மகள் எல்லாம் யூனிவர்சிட்டி படித்து பிறகு நாங்கள் வாரேன். இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு உழைச்சி சேர்க்கணும், சொத்துக்கள் வேண்டணும் அப்படின்றது வந்து ஒரு தமிழ் பிள்ளையை திருமணம் செய்ததுக்கு பிறகு வந்ததா, இல்லை உங்களுக்கு முதல் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறதா? பிறகு இல்லை, வெள்ளைக்காரர் வந்து நல்லா உழைப்பினம், அன்றாடம் செலவழிச்சிருவினம் அவ்வளோத்தை. ஆமாங்க, சரியான செலவு தானே. நல்ல ஃபன் ஜொலியாக வாழவினம், செலவழிச்சிருவினம், சேர்க்கிற பழக்கம் இல்லை அப்படின்றதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ இன்றைக்கு வீடு கட்டணும், இது அதுதான் அது மாதிரி யோசிக்கணும். இல்லை இது பண்ணுறாரு, இல்லாட்டி அவர் எல்லாம் எடுத்து எல்லாம் இல்லாட்டி ஃபன் பண்ணிட்டு போயிடுவீங்க. அவையிற பழக்கம், அன்றாடம் இருக்கிறத செலவழித்து உழைக்கிறத செலவழித்து வாழ்ந்துருப்பேன். அந்த சேர்த்து வைக்கிற பழக்கம்ன்றது இல்லை. ஆனால் உண்மையிலேயே அது எங்கட ஆக்களுக்குள்ளே தான் சொல்லப்பட்டது. சொத்து சேர்க்கிறது, அந்த அதை சேர்க்கணும், இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. மகள் அதை தான் இவர் இப்படி மாற்றியாச்சு. நான் மாமா பாவம் தானே, மாமி பாவம். அந்த ஊர் எல்லாம் சுற்றி போயிட்டு தெரியாது. அந்த நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன், நாங்கள் சொல்கிறேன், அதை காசு பார்க்காதீங்க, விலை பார்க்காதீங்க. என்ன வேணும், ஷர்ட் வேணுமா நான் வாங்கி தரேன், லோங்ஸ் இது வேணுமா நான் வாங்கி தரேன், சாப்பாடு வேணுமா, சோறு அரிசி இது அது வேணுமா நாங்கள் வாங்கி தரேன். நீங்கள் ஒன்றுமில்லை யோசிக்காதீங்க, நான் உங்கள் மருமகன் தானே, நான் வாங்கி தரேன், பிரச்சனை இல்லை. நீங்கள் சந்தோஷம், நானும் சந்தோஷம். உங்கள் முஞ்சி கவலை, நாங்கள் சரியான கவலை. மாமா இப்போ சந்தோஷமாக இப்போ மாமா சந்தோஷமாக இருக்கும். ரைட் மாமா சந்தோஷமாக இருக்கிறாரு என்ன? ரைட். அப்போ இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்து காந்தண்ணாவோட வீடு இருக்குது. யாழ்ப்பாணத்தில் சாவச்சேரியா? சாவச்சேரியில் வந்து காந்தண்ணாவோட வீடு இருக்குது. அப்போ காந்தண்ணா போன முறையும் வந்து என்னை வந்து சந்திச்சுட்டு போயிருந்தார். அப்போ இந்த முறை வரைக்குள்ளே சொல்லியிருந்தார், என்னுடைய நண்பனும் வந்து வந்திருக்கிறார். அப்போ நாங்கள் அந்த பூனேரியில் நிற்கிறோம் வாங்கன்னு சொல்லி, அப்போ நான் கிளிநொச்சியில் நின்றுட்டேன். நான் அப்படி இழுத்துக்கொண்டு இப்போ இதில் சந்திக்கிறதுக்காக வந்திருந்தேன். உண்மையிலேயே நல்ல ஒரு சந்திப்பு, மறக்க முடியாத ஒரு தருணம். எங்களை மொழியை தெரிஞ்ச ஒருவரோட கதைச்சிருக்கிறேன்னு சொல்லி. வேறு என்ன பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இன்னும் இல்லை. என்ன பார்க்க என்ன மாதிரி இருக்குது? ஆசை பார்க்குறேன், மனுஷன் பார்க்குறேன்.
நாங்கள் தோல் பார்க்குறோம் இல்லை, நாங்கள் மனுஷன் பார்க்குறோம். மனுஷன் தான் பார்க்கணும். தோலை பார்க்குறது தோல் பார்க்குறேன் தேவையில்ல. அந்த ஆள் இங்கே கொஞ்சம் கூட ஆள் இந்த தோல் பார்க்குறேன் தானே. அப்புறம் நாங்கள் கடுக்கிட்டு போயிட்டு கேட்குறேன், இதை குறிக்கிறீங்களா அது குறிக்கிறீங்களா, அது ஆளுக்கு தலை சுற்றுது. ஸோ வல்லகாரன் தமிழ் பேசுறது, ஐயோ ஐயோ என்ன நாடு எங்கே இல்லை, ஐயோ அப்போ போங்க 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 சும்மா கொண்டு போங்க, காசு கேட்குறேன்னு இல்லை, சும்மா கொண்டு போங்க, சும்மா கொண்டு போங்க. அவன் காசு வேணாம் நீங்கள் சும்மா கொண்டு போங்க, தலை சுற்றுத மாதிரி வல்லகாரன் தமிழ் பேசுகிறேன். அது நம்ம மாதிரியா இங்கே ஆளுக்கு பார்க்கல. நிறைய வல்லகாரி வாரன் வணக்கம் நன்றி ஐபோன் ஸ்துதி சொல்கிறாது, நம்ம மாதிரி இல்லை, கதை கேளாது. இந்த கதை கேளாது. உட்காருங்க சாப்பிடுங்க கொடுங்க நாங்கள் வாங்கி தரணும், உங்கள் காசு வேணும் நாங்கள் வாங்கி குடிக்கிறேன். அது மாதிரி நாங்கள் இங்கே பொருட்களோட விலை வந்து மலிவா இல்லை உங்களோட லண்டனில் வந்து மலிவா? இங்கே லாபம் ஏன் தெரியுமா? நம்ம ஊரில் முட்டை பரோட்டா வந்து 800 ரூபா 900 உண்டு. இங்கே 120 ரூபா 140 ரூபா. அப்புறம் நான் சொல்கிறேன், நான் 120 ரூபா 140 ரூபா. சரி பார்த்து தாங்க. அப்போ நம்ம ஆக்கள் பக்கத்தில் வேலைக்காரன் ஆக்கள் நாங்கள் நல்லா சாப்பாடு வாங்கி குடிக்கிறேன். ஆமாம் ரைட். அப்போ உங்களுக்கு அதில் மலிவா தெரிகிறது ஒன்று பரோட்டா, மற்றது இலங்கையில் நல்ல மலிவா இங்கே நல்ல எல்லாம் லாபம். இங்கே எல்லாம் லாபம். ஆமாம் இங்கே சரியான லாபம். கேட்டுக்கோங்க, ஓஹோண்டு வாழக்கூடிய ஒரு நாடு இலங்கை. ஆனால் அங்கே லண்டனில் எல்லாமே வந்து விலை. இங்கே பாவக்காய் எவ்வளோ தெரியுமா? ஒரு கிலோ பாவக்காய். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது பாவக்காய் விலை. வெண்டிக்காய் 600 ரூபா. அப்போ நம்ம ஊரில் 7,000 8,000 ஒரு கிலோ பாவக்காய் விலை. நம்ம ஊரில் ஒரு கிலோ பாவக்காய் வந்து 7,000 ரூபா. இங்கே 300 ரூபா. கட்டி பிஸ்னஸ் பண்ணுவோம் முடிஞ்சு யோசிக்க. அது சரியான ஆகல இருக்கு. அது தான் காம்படிஷன் கூடு. அது வேலைக்கு எனக்கு தேவையில்ல. நாங்கள் சின்ன ரூம்ஸ் திறக்கிறேன் டூரிஸ்ட் மாதிரி. அது நம்ம காசு வராது. அந்த காசு நம்ம அப்பா காசு, மாமா விட்டு காசு. அவரோட சந்தோஷம் தானே. அவருக்கு சந்தோஷம் வாழ்க்கை வேணும். முந்தி அவர் கஷ்டம் வாழ்க்கை, இப்போ அவர் கஷ்டம் வாழ்க்கை இல்லை, சந்தோஷம் வாழ்க்கை. வேலைக்கு போகாதீங்க, வீட்டில் இருங்க. மருமகனா உட்காருங்க, ரெஸ்லிங் பாருங்க, இது பாருங்க, என்ன விருப்பம் சொல்லுங்க, நாங்கள் வாங்கி தரேன். வெத்தில பார்க்க வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா, சரி செட் எல்லாம் பார்த்து போயிட்டு வரேன், நான் கொண்டு வரேன். அவள் வைஃபும் ஒர்க்குக்கு போகிறவாவோ? அவர் வேலை செய்கிறேன். நர்ஸ் வேலை செய்கிறேன். அவர் அங்கே நர்ஸ் தான், இங்கே நர்ஸ் தான். வாங்க இப்படி கிட்ட வாங்க. பிறகு அண்ணா என்ன அவரோட தெரிஞ்சதில் என்ன நீங்கள் எங்களோட மொழி எப்படியா கற்றுக்கிறத பற்றி தான் உண்மையில் நாங்கள் ஆச்சரியமாக வியந்து பார்க்குறோம். எல்லாருமே அவரை வியந்து பார்க்கணும். உண்மையில் அவர் என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, அந்த மொழியில் ஒரு பற்றி இருக்குன்னு சொன்னார், பாசம்னு சொன்னார். பாசம். அப்போ முன் ஜென்மத்தில் இவர் தமிழனா பிறந்திருப்பாரோ? செல்ல நேரம் நமக்கு தெரியாது தானே. செல்ல நேரம் நாங்கள் திருப்பி வந்திருக்கலாம். முந்தி நாங்கள் தமிழ், இப்போ நாங்கள் தமிழ் வல்லகாரன். உணர்வுகளுக்கு தான் நாங்கள் நம்ம தெரியாது தானே, சாமி தான் தெரியும். நாங்கள் சொன்னால் மனைவியிட தன்மைக்கு வந்து தன்னை முழுமையாக மாற்றி இருக்கிறார். அப்படி இவர் யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, தங்களோட எல்லா விஷயத்துலையுமே வந்து மாறி செய்ய மாட்டாங்க. ஆனால் உண்மையாகவே அவருக்கு ஒரு தமிழ் பற்றி இருக்குது அப்படின்றத வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அவர் சொல்கிற மாதிரியே ஆழமான தமிழ் பற்றி இருக்கலாம். இருந்தபடியாக தான் இப்படி வந்து முழுமையாக மாறி அந்த பேர்கள் வச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து ஆளை வந்து நோட் பண்ணிக்கல. சரிங்கண்ணே. முதலே நீங்கள் ஒரு தமிழன் தான். இந்த ஜென்மத்தில் தான் லண்டனில் பிறந்தது. விளங்குதா? ஆமாம்மா. ஜென்மம் ஜென்மம் ஜென்மங்கள் ஒன்றாக நாம் சேரணும், கண்ணே நான் காணும் ஆகாய நீயாகணும், என்றும் ஓயாது உன் ஞாபகம், நாளும் உன் பாடல் தானே என் சூழ்தோதயம். அப்படியாண்ணா? நல்ல பாட்டு, நல்ல பாட்டுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒரு ஆங்கில பாட்டு ஒன்று பாடி என்ன சந்தோஷப்படுத்துங்களா? போதும். இங்கிலீஷ் பாட்டு தெரியாது. ஆங்கில பாட்டு தெரியாது. படிச்சு கொண்டு இருக்கிறான் தமிழ் பாட்டு படிச்சு இதை மறந்துட்டாரு, இங்கிலீஷை மறந்துட்டாரு. மயில பிடிச்சி காலோடிச்சு
அதை பாட்டு சொல்லுகிற உலகம் அது எப்படி ஆடுமையா அது எப்படி ஆடுமையா ஓ கோயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம் அது எப்படி ஆடுமையா அது எப்படி ஆடுமையா ஓ ரசிச்சு கேட்டிருக்கிறீங்க தம்பி படம் பார்த்தீங்களா? ஓ கேட்குறேன் தூங்குற நேரம் நாங்கள் போட்டு நான் கேட்குறேன் தூங்க வரோம் நல்லா இருக்குமா மியூசிக்ல இது பெஸ்ட் மியூசிக் தமிழ் இளையராஜ் பாலசுப்ரமணியம் அப்படி இளையராஜா மியூசிக் இந்த மியூசிக்னு சொல்லி பார்க்க தனி ஒரு இனத்தவரை மட்டும் கவராமல் சகல இனத்தவரையும் கவர்ந்தால் அதுதான் பெஸ்ட் மியூசிக் எல்லா மனிதனையும் கவரக்கூடிய மாதிரி இருக்குன்னா இப்போ இளையராஜாக்குன்ற ஒரு இடம் இருக்கு எல்லா இனத்தவர்கள்ட்டையும் இப்போ வந்து விரும்புகிறாங்க அடியை கொஞ்சம் மாற்றி இருக்குது ஆனால் எத்தனை தான் அனிருத் மாற்றி அடி போட்டாலும் அந்த மியூசிக் கேட்கலங்கிற மனநிலையோட இயக்கம் வந்து முழுமையாக வந்து மாறிடும் ஒரு அமைதி முழு அமைதியை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட தன்மையிலே வந்து வேறு அது வந்து பிரபஞ்சத்திட்ட இருந்து இளையராஜா பெற்ற விஷயங்கள் என்று சொல்லலாம் அதாவது இங்கே இல்லை அதுக்கு மேலே ஒரு ஆற்றல்கிட்ட இருந்தவர் வந்து பெற்ற விஷயங்கள் அது ஈஸியில் யாராலையும் வந்து அவர்கிட்ட மியூசிக்கில் வந்து ஆழமாக வந்து போய் பார்க்க உணர்வோட கலந்ததாக வந்து இருக்கும் உணர்வுகளோட கலந்த சும்மா முட்டு தட்டலாம் அடிக்கலாம் அது வேறு அந்த இதில் என்னன்னா இப்போ உள்ள பாட்டு திருப்பி கேட்கலாம் திருப்பி அது எத்தனை தடவை கேட்டாலும் பழைய பாட்டு எத்தனை தடவை கேட்டாலும் நாங்கள் எங்களுக்கு போறீங்கிறாங்க அதான் கண்ணு நீளமா இருக்குதுன்றதுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒன்று கேட்டதுக்கு தான் கிருஷ்ணர்ன்னு சொல்லிட்டார் உண்மையிலேயே கண் வந்து தனியாக நீளமா இருக்கேன்னு நீல பித்த போய் கண் இல்லை கான்டாக்ட் இல்லை இது நம்ம கண் தான் கான்டாக்ட் லென்ஸ் போடுறேன் அதான் சொல்கிறேன் நீல கண் கண்ணுக்குள்ளே வைப்பாங்க லென்ஸ் உண்டேன்னு லென்ஸ் இல்லை ஒரிஜினல் கண் நீல கண் கிருஷ்ண கண் கிருஷ்ண சொந்தக்காரன் கிருஷ்ணர் இங்கே பாருங்க அது மாதிரி செய்யணும் கோயில் ஆளுக்கு போட்டு இந்த அப்படி செய்யணும் தானே தண்ணி கொடுங்க தண்ணி தாங்க அதே நேரம் தண்ணி விட்டுன்னு தானே பூசாரி என்ன மாதிரி திருமணம் எல்லாம் தமிழ் சடங்குபடி தான் நீங்கள் தான் செய்து வச்சதா நான் அப்போ இல்லை நாங்கள் இங்கே செய்தது அப்போ இளமையில் ஆள் என்ன மெல்லியால் இப்போ கொஞ்சம் உடம்பு வச்சுட்டு அப்படியா ஓ அப்போ சரியான மெலியாகணும் பயிற்சி செய்கிறதில்ல கூடு நம்ம ஊர் கூடு சாப்பிட்றேன் நல்ல கோழி தானே ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பாடு இங்கே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடு இல்லை இங்கே உண்மையோட சாப்பாடு இப்போ அங்கே நாங்கள் நம்ம ஊர் கொஞ்சம் குளிர் தானே இங்கே நல்ல சூடு இப்போ நாங்கள் ஸ்போர்ட்ஸ் விளாட்றோம் இங்கே நான் நல்ல தக்கன விளையாடுறேன் முந்தி நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஃபுட்பால் ரக்பி கிரிக்கெட் பாஸ்கெட் பால் காலேஜ் பொடிகளுக்கு டீச் பண்ணுறது இப்போ அந்த அந்த ஹார்ட்லி ஸ்கூல் அந்த கொஞ்சம் கணக்கு விளாட்றேன்னு இல்லை அந்த அவசரத்துக்கு தான் விளாட்றேன் சும்மா காலை அடிக்கிறேன்னு ஒரு இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறேன்னு தெரியாது சரியா விளையாடுற கணக்கு இல்லையா அந்த அங்கே நேற்று கழிச்சு போட்டு தான் இவனை கூடி வந்து டீச் பண்ண போடுறாங்க டீம் மாதிரி தான் செய்யணும் தானே நீங்கள் பெரிய ஆள் நான் பெரிய ஆள் இல்லை நாங்கள் தான் பெரிய ஆள் நீங்கள் முன்னுக்கு போங்க நான் பின்னுக்கு இருக்கிறேன் அப்போ நீங்கள் பின்னுக்கு இருங்க நான் முன்னுக்கு போகிறேன் அது மாதிரி தாங்க விளாடணும் ஸ்பைஸ் தான் பார்க்கணும் இங்கே அங்கே அது மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸ் அதை ஃபுட்பால் வந்து இடம் வேணும் நல்ல இடம் பிடிச்சி அதை தான் ஃப்ரீடம் எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு இருக்குது சின்ன வேலை என்ன வேலை பாருக்கு போயிட்டு நாங்கள் சாரம் குடிக்கிறேன் பாருக்கு போயிட்டு கொஞ்சம் சாரம் குடிக்கணும் சாரம் குடிக்கணும் ஆமாம் ஏன் ஆசைக்கு அங்கே இருக்க பகலில் குடிக்கிறீங்கண்ணா இல்லை ஜஸ்ட் ஜோலி சந்தோஷமா மனசு குழம்புற இல்லையா கூட குடிக்காதீங்க சொல்கிறது கூட குடிக்காதீங்க கணக்கான லிமிட் நான் குடிக்கிறேன் அது தான் கொஞ்சம் இங்கே தான் டாய்லெட் தானே வெயில் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் முதுகு வாழ்த்தோம் கால் வாழ்த்தோம் அதை தான் கொஞ்சம் குடிச்சிட்டு சாப்பிட்டு நாங்கள் நல்லா தூங்குறேன் நாளைக்கு காலையில் எலும்புறேன் வீடு துப்புறாக்குறேன் பிராண்டில் என்ன பிராண்ட் பிடிச்சது பிராண்ட் வந்து அந்த ஓல்டரக் கல் சதுரப்போத்தூள் கல் கல் இல்லை இங்கே பனகல் நல்லா இருக்கும் இது எனக்கு பிடிச்சது எந்த வேலையை கொடுத்தா எந்த ஹார்ட் ஒர்க்கை கொடுத்தா எந்த கஷ்டமான வேலையை கொடுத்தாலும் குயிக்காக வேலையை செய்து முடிச்சுட்டு பேசாமல் இருப்பேன் சிம்பிளாக குடிச்சிட்டு இருப்பேன்
சொன்னால் செய்து முடிச்சிடுவீங்க. அதான் வேலையை குயிக்காக செய்திடுவோம். எங்களை விட குயிக்காக செய்து அடிச்சுட்டு இருக்கு காலையிலும் வேலை செய்யணும் அவர். நாங்கள் விவசாயம் மரக்கறி தோட்டம் வேலை செய்கிறேன் தானே, நாங்கள் ப்ளொக் கல் தூக்குறேன், நம்ம வீடை கட்டுறேன் தானே, ப்ளொக் கல் தூக்கணும், மணல் தூக்கணும், டயகாமா நம்ம ஊர் மாமா சம்சாரம் மட்டும் பெருங்க. இப்போ வேலை ரெண்டு செய்து கொண்டு இருக்கிறாரோ துணைக்கி உடுவி கோலையா மாதிரி வேலை செய்ய மணல் தூக்கணுமா கல் தூக்கணுமா செய்வேன். ஆமாம். இப்போ நான் செய்கிறேன்னு இல்லை, மற்ற ஆக்கள் வேணும். அப்புறம் மற்ற ஆக்கள் வந்து சொல்கிறேன், அந்த வல்லகாரன் வீட்டை நிற்பீங்களா? ஆமாம். வல்லகாரன் சொல்கிறாரு, வல்லகாரன் வேலைக்கு இருக்கு. சரி சரி, அவசரம் இல்லை, நீங்கள் முள்ள செய்யுங்க, நாளைக்கு 4:30 காசு குடிக்கிறேன். அது மாதிரி அப்போ நாங்கள் வேலை செய்கிறேன், நாங்கள் தள்ளுறேன் தானே, நீங்கள் போங்க அங்கிட்டு, நாங்கள் மணல் கொண்டு வரேன், நாங்கள் கல் கொண்டு வாங்க, நீங்கள் எடுங்க அங்கே, நாங்கள் மணல் போட்டு நீங்கள் சிமெண்ட் பேக் வெட்டுங்க, போடுங்க, மம்பட்டி அப்படி செய்யுங்க, கிண்டுங்க, நல்லா நான் தண்ணி வேணுமா தண்ணி தாரேன். வேலையை குயிக்காக டக்குன வேலை செய்ய சேர்ந்து செய்யறது. ஆமாம். அப்போ நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க, நாங்கள் போனஸ் குறிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் நல்ல டக்குன வேலை செய்கிறீங்க, வடிவு வேலை செய்கிறீங்க, நாங்கள் போனஸ் குறிக்கணும் உங்களுக்கு. இப்போ என்ன போனஸ் வேணும் நீங்கள் சொல்லுங்கள். காசு வேணுமா, சாராயம் வேணுமா, 50 கிலோ அரிசி வேணுமா, 30 கிலோ மாவு வேணுமா, என்ன வேணும் நான் வாங்கி தரேன். சரிங்களா? நாள் சம்பளத்துக்கு எங்கட ஆக்கள் பம்புறதாகவும் அவையில வந்து தான் குயிக் படுத்துறதுக்காக இறங்கிச்சு வேணும்னா உங்களுக்கு போனஸ் தரணும்னு சொல்றாரு. ஆனால் வேலையை குயிக்காக முடியுங்க. அப்படிதானே? ஆமாம், அப்படிதான். இவரோட கடுமையான வேலை சார். அவங்க வந்து கடுமையாக வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆக்கலாம். அப்போ எங்கட ஆக்களை வந்து பார்த்துட்டு இன்னும் இப்படி கொஞ்சம் டைமிங்கில் பிந்துறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து ஆள்கிட்ட வந்து இருந்திருக்குது. ஏன்னா இப்போ பசிக்குது. சரி, அப்போ சாப்பிடுவோமா? அப்போ அடுத்த பதிவில் நாங்கள் சந்திக்கும் வர அடுத்த பதிவில் சந்திக்கும் வர விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.